உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் பற்றி இந்த வீடியோவில் முழுக்க எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோ பிடிச்சவங்க மட்டும் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் 2025 வருவார் அப்படின்னு சொல்லி நானும் 3 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷன், அப்புறம் நம்ம கோரக்கர் அருளிய சந்திரரேகை அந்த ப்ரெடிக்ஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அறம்பாடி சித்தர் பாடல், அதில் ஒரு 59 பாடல் மட்டுமே உண்மை. அப்போ அந்த எல்லா ப்ரெடிக்ஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு நிறையா வீடியோஸ், இப்போ இந்த மகாவிஷ்ணு இருக்காருன்னா மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன், அவர் கூட சொல்லியிருந்தார் 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருவர் இம்மாற்றலராக வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பார், லாங்காக ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு எல்லோரும் வந்தாங்க. நிறையா பேர் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டாங்க. ஆனால் சில சேனல்ஸ் இப்போ வீடியோ போட மாட்டேன்றாங்க. ஏன்னா அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு தொடர்ந்து அங்கே ஒருத்தர் வள்ளலார் கான்செப்டில் பேசினார். இன்னும் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒருத்தர் நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி பேசுவாங்க. ஒருத்தவங்க பார்த்தோம்னா கோரக்கர் அவருடைய சந்திரரேகை அந்த ப்ரெடிக்ஷன் எடுத்து பேசுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அறம்பாடி சித்தர் பாடலை வச்சு நிறையா பேர் பேசினாங்க, நிறையா சேனல். அப்போ பார்த்தோம்னா இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நான் எந்த ப்ரெடிக்ஷனையுமே நான் பெருசாக மேற்கோள் காட்டி பேசலை. நான் என்ன பண்ணேன், நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷனையும் கோரக்கர் அருளை சந்திரரேகை அந்த 2 ப்ரெடிக்ஷனை மட்டும்தான் நான் மேற்கோள் காட்டி ஆரம்பத்தில் வீடியோ போட்டேன். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம யாஹூ மெடிடேஷன் ஐயா அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுடைய இதையும் நான் மேற்கோள் காட்டி பேசி வீடியோ போட்டேன் ஆரம்பத்தில். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், 2025 இம்மாற்றலர் வருவார், உலகை ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு டைட்டிலில் வீடியோ போட்டேன். அதில் பார்த்தோம்னா நான் சொன்ன அந்த வசனம் தான் கடைசியில் நிறையா பேர் சொன்னாங்க. 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மாற்றலராக வர முடியும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தோம்னா அதைத்தான் இப்போ கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவருடைய யூடியூப் சேனலில் கூட பேசியிருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பரபரப்பாகிட்டு 2024 ஓரளவுக்கு பரபரப்பாகி 2025 கண்டிப்பாக இம்மாற்றல் வெளியே வருவார்னு சொல்லி நிறையா சேனலில் இப்போ திரும்பியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி 2025 இம்மாற்றலர் வெளியே வந்தே ஆக வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நிறைய இப்போ அரசியல் சிஸ்டத்தினாலையும் இருக்கக்கூடிய அந்த அந்த கல்வி அப்படின்றது இன்றைக்கி ஒரு பெரிய செலவாக இருக்குது மக்களுக்கு. மருத்துவ வசதி அதை அடைவதற்கும், கல்வியை பெறுவதற்கும், மருத்துவ வசதியை பெறுவதற்கும் மக்கள் அன்றாடம் நிறைய செலவுகள் செய்கிறாங்க. தங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய தொகையை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. மருத்துவ செலவுக்கும் கல்வி செலவுக்கும் மக்கள் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கல்விக்கு அவங்க செலவு செய்கிறதுல பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து செலவு செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது அவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. சப்போஸ் அந்த நிறுவனம் திடீர்னு அவங்கள பணி இடைநீக்கம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க, திடீர்னு ஒரு பணி இடைநீக்கம் ஆயிடுது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கல்வி இலவசமாக இருந்துச்சு. ஆனால் இது எப்படி பிஸ்னஸாக மாறிச்சு? இந்த அரசியல் கட்டமைப்புகளை வந்த பின்னாடி தான் கல்வியும் மருத்துவ வசதியும் பிஸ்னஸாக மாறுது. இன்னுமே எய்ம்ஸ் மருத்துவமனையில் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரணும்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாங்க. இப்போ மதுரையில் கூட எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான அடிக்கல் நாட்டு விழா மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் வேலைகள் எதுவுமே நடக்கலை. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு நான் வேணால் உங்களுக்கு எடுத்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு விவரம் 8க்கு அப்புறம் கூட அதை பேசுகிறேன். இதில் பார்த்தோம்னா ஒரு மதுரைக்கு எய்ம்ஸ் வருதுன்னா ஏன் அதை வேறு மாவட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாதான்னு அங்கே அரசியலில் சில பேர் அதை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மதுரைக்கு வரப்போகிறது கன்ஃபார்ம், அது உறுதியாகிடுச்சு.
ஆனால் அவங்க வந்து எல்லாமே அரசாங்க பணி அப்படின்னு சொல்லும்போது அது சொன்னாங்கன்னா சொல்லி 20 வருஷம் கழிச்சு தான் வரும் போல். ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோக்குள்ள இல்லை, அந்த டாப்பிக்கில் நம்ம போகவும் வேண்டாம். ஏன்னா நம்ம ஆட்சி அமைய போகுது 2025 டிசம்பருக்குள்ள அமையும்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஆனால் 2026லையும் அமையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 2026ன்றது என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன் மூலிமா அமையுமா, அல்லது நேரடியாக அந்த முருகன் பரம்பொருள் வந்து நம்மக்கிட்ட ஃபுல் பவரையும் கொடுக்குறாரா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பொறுத்திருக்கணும். நேராக இப்போ வீடியோக்குள்ளே விஷயத்துக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி 12 மணிக்கு மேலே அந்த பரம்பொருள் முருகன் வந்து ஐக்கியமாகி ஒரு இம்மாற்றோட ஐக்கியமாகி பேச போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேச போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு பிடிஎஃப் எடுத்து வாசிச்சே காமிச்சிட்டேன். ஆனால் அது எல்லாருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். நேற்று கூட நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். பார்த்திங்கன்னா அவர் அதுக்குரிய விளக்கங்கள்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக கொடுத்தார். எனக்கு புரிய வச்சிட்டார் அவர் வந்து. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இடையில பேசும்போது நல்லா புரிஞ்சது. அப்புறம் பார்த்தோம்னா நேற்று அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சந்தேகங்கள் நான் கேட்க கேட்க டக்குன்னு அடிக்கிறாரு. இந்த பால் போட்டால் கிரிக்கெட்டில் பால் போட்டால் நம்ம அடிப்போம்ல, சிக்ஸாக அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிக்கிறாரு. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் கொடுக்குறாருன்னா நம்ம வந்து அப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு பேச வேண்டியதுக்கு அவர் வந்து 100% தயாராகிட்டார். ஆமாம், 7ஆம் தேதி அவர் ஒரு 1/2 மணி நேரம் தியானத்தில் உட்காந்தாருன்னா எல்லாமே அவர் பர்ஃபெக்டாக அடிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது என்ன, பரம்பொருள் நினைக்கிறாரு, நானும் கூட நிற்கிறேன், அந்த இடத்துல உட்கார்றேன். 12 பேர் கொண்ட குழுவில் நானும் உட்கார்றேன். பிப்ரவரி 8ஆம் தேதி 12 மணிக்கு மேலே அந்த ப்ரெஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பு கன்ஃபார்மாக நடக்க போகுது. அதை வந்து உறுதிப்படுத்துகிறேன் உங்களுக்கு நான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 4ஆம் தேதி. ஸோ அப்போ வந்து உறுதிப்படுத்துகிறேன், சனிக்கிழமை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு கன்ஃபார்ம். அதுக்கு தேவையான ஐடி கார்ட்ஸ்லாம் எல்லாம் அடித்து வச்சிட்டோம். கழுத்தில் மாட்டிகிட்டு போய் நாங்கள் உட்கார போகிறோம், அவ்வளோதான். உட்கார போகிறோம், பேச போகிறது ஒருத்தர் பேச போகிறாரு. பத்திரிகையாளர்கள் வந்து கட்சி தலைவர்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா கட்சி நிறுவனர் அவர் பேசிக்குவார். அதுக்கடுத்து கடைசியில் பேசுவார் அவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு 7ஆம் தேதி சொல்கிறேன், அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் நேற்று கரெக்டாக என்கிட்ட பேசினார். எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இறையாட்சி என்பது நம்மக்குள்ளே போட்டி போடாமல் நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு இறையாட்சி அமைவதற்கு, அந்த பரம்பொருளாகிய முருகன் ஆட்சி அமைவதற்கு நம்மெல்லாம் பின்னாடி உறுதுணையாக நிற்கணும். நம்மலாம் தமிழனா பிறந்ததுக்கு அர்த்தமே அதான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். நான் மேலே என்ன பார்க்குறேன்னா கேலண்டரை பார்த்தேன், தேதி 4 ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, இன்னொரு 4 டேஸ் தான் இருக்குது. 7ஆம் தேதி நைட்டே நாங்கள் அங்கே போயிடுவோம், சென்னை போயிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாட்களும் அமைதியாக இருந்து தியானத்தில் உட்கார்ந்து எல்லாம் சாமியை கும்பிட்டுங்க. ஏன்னா நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, தியானத்தில் உட்காந்தாச்சு, நாங்கள் ரெடியாக இருக்கோம். கை பரபரங்குது, கை பரபரங்கும்பாங்க அந்த மாதிரி எனக்கெல்லாம் கை பரபரங்குது. எப்படா போக போகிறோம், ப்ரெஸ் மீட்டு கொடுக்க போகிறோம். ப்ரெஸ் மீட் கொடுத்தோடனே இது கன்ஃபார்மாக அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறது கன்ஃபார்ம், சரிங்களா? இதுக்கு கூட இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அதை நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போது இடையில சில பேருக்கு பர்சனலாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். எனக்கும் பர்சனலாக பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை ஒருங்கிணைச்சு கொண்டு வரவங்களும் ஒரு பாடாகி போச்சு, ஒரு வழி ஆகிப்போச்சு. ஆனால் முருகன் வந்து எதாக இருந்தாலும் ஒரு சோதிச்சு தானே கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு கன்ஃபார்ம். 8ஆம் தேதி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லோரும் உட்காந்து நாங்கள் பேச போகிறாரு. பரம்பொருள் முருகன் வந்து இம்மாற்றோட ஐக்கியமாகி பேச போகிறாரு. ஸோ நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்கிட்ட கமாண்டில் வந்து இன்றைக்கும் கொஸ்டின் நிறைய கேட்காதீங்க, ஒரு 4 நாள் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா புரியும். நியாயமாக கேள்வி கேட்டால் சொல்லலாம். நீங்கள் அநியாயமாக கேள்வி கேட்டதுனால தான் நான் போன வீடியோலலாம் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அநியாயமாக கேள்வி கேட்டதுனால தான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அநியாயமாக கேள்வி கேட்டால் நான் எங்கிட்ட பதில் கொடுக்குறது? நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், நான் வாங்காமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து அவங்க பார்க்க மாட்டாங்களா? சப்போஸ் வெளியில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு பேசுகிறதுக்காக போகிறேன்,
அப்படின்னா அந்த இடத்துல யாராவது ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா எடுத்து பேசலாம். இல்ல கமாண்ட் குடுத்தீங்கன்னா பார்த்தா நான் பதில் குடுக்கலாம். நான் சில நேரம் பார்க்க கூட மாட்டேன். அப்புறம் உட்காந்து ஃப்ரீயா இருக்கும்போது திருப்பி பார்ப்பேன். நீங்க கமாண்ட் குடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு. சில பேர் கமாண்ட் குடுத்தா டக்குனு நல்ல கமாண்டா இருந்தா உடனே பதில் குடுத்துருவேன். இல்லன்னா லைக் குடுத்துருவேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் நீங்க குடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து நான் வந்து ரிமூவ் பண்றதுக்கான ரீசன் வந்து, அதுல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணது யாரு, என்ன, ஏதுன்னுலாம் நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆ சரி இருக்கட்டும். இதுவரைக்கும் நான் யாரோட கமெண்ட்டையும் பிளாக் பண்ணல. நான் கமெண்ட் செக்ஷன தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கமெண்ட்ட பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரீசென்ட்டா. அத நீங்க பிளாக் பண்ணி விட வேண்டியனே அப்படின்னாங்க. அவரோட கமெண்ட்ட மட்டும் தனியா பிளாக் பண்ண வேண்டியதுன்னு சொன்னாங்க. ஸோ, இப்ப இன்னைக்கு யாராவது கமெண்ட் குடுத்தீங்கன்னா, அவங்கள மட்டும் நான் பிளாக் பண்ண போறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கிட்டத்தட்ட 3 வருஷமா கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுருக்கேன். ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல போட்டிகளுக்கோ, அ இதுகளுக்கோ, பொறாமைகளுக்கோ, ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த போட்டி, போட்டி இருக்கிறது தப்பு இல்லைங்க. பொறாம இருக்கக்கூடாது. போட்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில பாண்டியர் ஆட்சி தான் இருந்துச்சு, குமரிக்கண்டத்தில. அப்புறம் மதுரையிலயும் பாண்டியர் ஆட்சி தான் இருந்துச்சு. மதுரைனா மதுரையிலேருந்து தெற்க வரைக்கும் ஃபுல்லா ஆ இதுதான் பாண்டியர் ஆட்சி தான். இந்தியா ஃபுல்லாவே பாண்டியர் ஆட்சி தான். அப்புறம் தான் பாண்டியர்களுக்குள்ள ஒரு போட்டி உருவாகி தான் சோழராவும், சேரராவும் பிரியினாங்க. ஸோ, அப்ப தமிழர்கள் வந்து தயவு செஞ்சு போட்டியிடாமல் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் தான் நாம இந்த விஷயம் மட்டும் இல்ல, எந்த விஷயத்தையும் நீங்க சாதிக்க முடியும். நீங்க ஜல்லிக்கட்டுல ஒண்ணா நின்னீங்க. இப்படி ஒரு விரல் நின்னா என்ன பண்ண முடியும்? இப்படி 5 இப்படி எல்லாம் ஒண்ணா நின்னா தான், நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையா நம்ம இருந்தா தான் எப்படி சொல்றது? ஒற்றுமையா நம்ம இருந்தோம்னா தான் வந்து எதுலயுமே நம்ம வெற்றி பெற முடியும். "ஒரு கை தட்டினா ஓசை வருமான்னு" ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு 1000 பேர், 2000 பேர் நிக்கும்போது, ஆ பல பேர் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கும்போது, 1,00,000 பேர் நிக்கும்போது, இப்ப ஜல்லிக்கட்டுக்கு 1,00,00,000 பேர் நின்றுருப்பீங்க போராட்டத்துல, களத்துல. அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டே கேள்வி கேட்குது. எவ்வளோ கூட்டம் கூடியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு குடுங்க. ஆ நம்ம வந்து ஜனநாயக நாடு, அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னாங்கன்னா குடுங்க அப்படின்னாங்க. உடனே சட்டத்த பாஸ் பண்றாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி எல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அதெல்லாம் கடந்து தான் தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க எல்லா விஷயத்துலயும். ஸோ, இப்ப இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி குடுக்கக்கூடிய பிரஸ் மீட் வெறும் 12 பேர் உட்கார்ந்து நாங்க பிரஸ் மீட் குடுக்க போறோம். ஆனா எதிர்த்தாப்புல எங்க ஆளுங்க நெறைய பேர் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த ஹால்ல. எதிர்த்தாப் எ ஆப்போசிட்ல எதிர்க்க நம்ம ஆளுங்க பூரா நெறைய பேர் உட்கார்ந்திருப்பாங்க. ஸ்டேஜ்லயும் நாங்க உட்கார்ந்திருப்போம். எதிர்க்க பூரா நம்ம ஆளுங்க நெறைய பேர் சொல்லி வச்சாச்சு. நெறைய பேர் வந்துருவாங்க. அதனால வந்து அந்த இடத்துல வந்து பரம்பொருளுடைய அந்த அருள் இறங்கிரும். 12ஆம் தேதி 8ஆம் தேதி 12 பேர் கொண்ட குழு அந்த இடத்துல பயணிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்க பேச போற விஷயங்கள் எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டோம். மிக தெளிவா அவங்களும் பேசுறதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்க கூட நான் உறுதுணையா நிக்கிறேன். தேசிய கட்சி தலைவர் உறுதுணையா இருக்காரு. அப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் கூட வராரு. ஆ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் கமெண்ட்ல கோவத்துல வந்து நீங்க கமெண்ட் பண்றீங்க. அப்போ உங்களுடைய கோபமும் நியாயமானது அப்படின்றது புரிகிறது. ஏன்னா இம்மாற்றருலன்னு நீங்களும் வீடியோ போட்டிருப்பீங்க. ஸோ, அப்போ இம்மாற்றோர் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ, அதெல்லாம் நீங்களும் ஆசைப்பட்டுருப்பீங்க. உங்க மாவட்டத்துக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நெனைச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நெனைச்சிருப்பீங்க. உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நெனைச்சிருப்பீங்க. உங்க ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஒரு மருத்துவமனை கட்டணும், இலவசமா எல்லாத்துக்கும் நான் செய்யணும்னு சொல்லி உங்க மனசுல சில ஆசைகள வளர்த்து வச்சிருப்பீங்க. ஸோ, அப்ப இந்த இம்மாற்றோர்னு வீடியோ போட்டவங்க, உங்க மனசுல உங்க மாவட்டத்துக்கு என்ன நல்லது செய்யணும்னு நோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத பூரா ஒரு A4 ஷீட் எடுத்து எழுதி வச்சுக்கங்க. எழுதி பின் பண்ணி எத்தனை பேஜ் வேணா எழுதி வைங்க. எழுதி கொண்டு வந்து அடுத்த மீட்டிங் பிப்ரவரி 8 முடிஞ்சோடனே மதுரையில ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். ஒரு ஹால் புக் பண்ணி. அங்க உங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படும். நீங்க என்னுடைய நம்பர தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு நான் அழைப்பு குடுக்க போறேன். ஏன்னா நேத்து அதான் அவர் என்ட்ட சென்னையிலேருந்து என்ட்ட அதான் சொன்னாரு. எல்லாரும் நீங்க ஒருங்கிணைச்சு அடுத்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு இருக்காரு. அடுத்த மீட்டிங் என்ன டேட்ன்னு நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். பிப்ரவரி 8 நல்லபடியா முடிஞ்சோனே அடுத்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். நீங்க எல்லாரும் வந்துருங்க. இம்மாற்றோலன்னு வீடியோ போட்டவங்க, அந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க, நல்ல உள்ளம் கொண்டவர்கள், ஒழுக்கமான ஒரு இளைஞர்கள் நீங்கலாம் உங்களுக்கு அந்த அழைப்பு குடுக்கப்படும். நீங்க அந்த நேரத்தில அந்த A4 ஷீட்ல நீட்டா எழுதிட்டு வந்துருங்க. என்னென்ன நல்லது செய்யணும் உங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிட்டு இம்மாற்றோட ஆட்சி வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே இறையாட்சி, முருகனுடைய ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா? அது அமலுக்கு வர்றதுக்கு 48 நாள் டைம் இருக்கு இல்லையா? அந்த 48 நாள்ல மாற்றங்கள் வரும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே 8ஆம் தேதியே சில மாற்றங்கள் வரும். இப்பயே அதுக்கான அறிகுறி எங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ சொல்லிட்டேன். இப்ப திருப்பரங்குன்றத்துல கூட பார்த்தோம்னா, அந்த முருகனுடைய ஆட்சி வரப்போறதுனால திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் அடிக்கடி டிவில சொல்றாங்க. ஆனா திருன்னா என்னன்னா முருகன். அவருடைய பேர் வந்து வெளில வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஏற்கனவே உலகம் முழுக்க முருகனுடைய கோயில் இருந்தாலும், இப்ப அந்த பேர் வந்து திரும்ப திரும்ப மக்களுக்கு அந்த
மீடியாவில் தொடர்ந்து வர்றதுனால இறைவனுடைய ஆட்சி அமைப்பதற்கான அறிகுறி அதுதான் உங்களுக்கு வந்து. ஸோ பிப்ரவரி 8ஆம் தேதி மீட்டிங் முடிஞ்சோடனே அதுலேருந்து ஒரு 48 நாளில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ அடுத்த மீட்டிங் அந்த 48 நாளைக்குள்ளே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் மதுரையில். அப்போ உங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுப்போம். அந்த இம்மார்ட்டல் ரூலர்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு வெறியாக இருந்தவங்களை பூரா அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போதோ கால் பண்ணும்போதோ உங்களுடைய கால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் நேரில் வர வைப்போம். நீங்கள் எல்லாத்தையும் நேரில் கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுடைய இதெல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு ஆட்சி இறையாட்சி அமையும் போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை உங்கள் ஊருக்கு செய்யலாம். ஆனால் நான் ஒன்று நினச்சி வச்சுருப்பேன், அதுவும் செய்யணும். இப்போ அவரும் ஒன்று நினச்சி வச்சுருப்பார், பேச போகிறார்ல மாற்றுள்ளவர், அவர் ஒன்று நினச்சி வச்சுருப்பார். ஸோ அப்போ அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிவிட்டு இதில் முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு அப்படியே செய்ய வேண்டியதுதான் இறையாட்சி அப்படின்றது. இங்கே வந்து அரசியல்வாதிகளை போல் நீ 5 லட்சம் எடுத்துக்கோ, நான் 5 லட்சம் எடுத்துக்கோ, அவர் 10 லட்சம் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் கடைசியில் மேலேருந்து பரம்பொருள் பார்ப்பார் நம்மளை. சிவன் சொத்து என்ன சொல்லியிருக்காங்க, குலநாசம். அப்போ என்னாகும், முருகன் வந்து நம்மளை தண்டிச்சிருவார் பரம்பொருள். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நாம் வந்து மிக மிக கவனமாக இறையாட்சி என்பது ரொம்ப நேர்மையாக ரொம்ப இதாக நடத்தணும். அதுக்கு வந்து நேர்மையானவர்களை பூரா ஒருங்கிணைச்சு இறையாட்சி அமைய போகிறது. ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஆட்சி மாதிரி கிடையாது. இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் பேசியிருப்பேன், தெரிஞ்சிருக்கோம். ஸோப்பா அதை மாதிரி தான் நம்ம இறையாட்சின்றது இலவச மருத்துவமா, இலவச கல்வியா, மக்களுக்கு என்னென்ன தேவை, கோயில்கள்லாம் இன்றைக்கி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அதெல்லாம் மீட்கணும். இதெல்லாம் தமிழனோட சொத்து, மன்னர்கள் கட்டி வச்சுட்டு போனாங்க. இப்போ கிபி 1300 வந்து இங்கே மதுரையிலேருந்து ஒரு பாண்டிய மன்னன் போகிறாரு, பழனியில் போய் அந்த கோயில் அமைக்கிறதுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு வராங்க. அடுத்து இன்னொரு பாண்டியன் போகிறாங்க, வீரபாண்டியன் ஒருத்தர் போகிறாங்க. அவங்க போய் அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தேவையான நிலத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த இடத்துல கோயில் அமைக்கப்படுது, பழனி முருகன் கோயில். அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கும், பாண்டிய மன்னர்களோட பேர் தான் இருக்கும். இப்போ 1300 அந்த கோயில் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பாண்டிய மன்னர்கள் செஞ்சாங்க. அப்போ அந்த சொத்து யாரோடது, நம்மது, நம்ம மக்கள் சொத்து. அது வந்து பாண்டியர்கள்னு யார், தமிழர்கள் எல்லாருமே நீங்கள் பாண்டியர்கள் தான், நானும் பாண்டியர்கள் தான், நீங்களும் பாண்டியர்கள் தான். ஸோ இப்போ அமைய போகிறது பாண்டிய மன்னனோட ஆட்சி. அப்போ சோழர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்லேருந்து பிரிஞ்சு போனவங்க சோழர்கள், சோழர்கள் ஆட்சி தான் அமைய போகுது. ஸோ இப்போ தமிழர்களுடைய ஆட்சி அமைய போகுது. இதை வந்து நம்ம 819 கோடி மக்களுமே கும்மரி கண்டத்தில் இருந்த தமிழர்களின் வம்சாவளி தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 119 கோடி மக்களுமே நம்ம வம்சாவளி தான்றதுனால நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறோம். இப்போ ஜாதி, மதம், இந்த மொழி இதெல்லாம் உருவாக்குனது இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம். மதத்தை உருவாக்கி வச்சுருக்கான் மனுஷன், அதை கடவுள் உருவாக்கலை. ஜாதியை கடவுள் உருவாக்கலை, மதத்தை கடவுள் உருவாக்கலை. பட்டம்னா பாண்டியர்ன்றது ஒரு பட்டமாக இருக்கும், சோழர் ஒரு பட்டம், ஜாதியெல்லாம் ஒரு பட்டம் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க. சில ஜாதி பேரை நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏன்னா ஜாதி பேரை வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஸோ இப்போ ஜாதி பேர்லாம் வந்து பட்டத்தில் வந்து தானே, நீங்கள் மன்னர் வகையாராக இருக்கலாம், ஆனால் ஆரம்பத்துலேருந்து பாண்டியர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா, சோழர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நல்ல ஒரு அந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டவங்க, அந்த வம்சாவளியில் வந்தவங்க இன்றைக்கும் வீரமாக இருப்பாங்க. அப்போ போர் பயிற்சியில் ஈடுபடாமல் இருந்தவங்க வந்து சாதாரண விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வந்து மன்னர் வகையறானா வீரமாக இருப்பாங்க, ஓகே, ஒத்துக்கிறேன். பட் விவசாயம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் அந்த அந்த தொழில்நுட்பம்னா அந்த தொழில்நுட்பத்தில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேசி இது பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து அமைய போகிறது இறையாட்சி, இது தமிழர்களின் ஆட்சி. இங்கே வந்து நம்ம வந்து நீ பெரியாள் நான் பெரியாள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எல்லாருமே நம்ம பாண்டிய மன்னர்களின் வாரிசுகள் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாருமே யாரோட வாரிசு, முருகனோட வாரிசு. பரம்பொருள் முருகனோட வாரிசு தான் நீங்களும் நானும் எல்லாருமே. அதை உணர்ந்தாலே போதும். இங்கே அமைய போகிறது திருவின் ஆட்சி. திருனா முருகன், முருகனுடைய ஆட்சி தான் அமையப்போகுது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2022 கரெக்டாக நடக்குது பார்த்தீங்களா. முருகன் தான் இம்மாற்றுள்ளன்னு சொன்னேன், இப்போ அதான் நடக்க போகுது. ஸோ இப்போ முருகன் தான் நம்மளெல்லாம் இப்போ இயக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ பரம்பொருள் முருகனாகிய அவரின் ஆட்சி இறையாட்சி அமைய போகுது. ஆனால் நாங்கள் மீடியாவில் பேசும்போது இறையாட்சி அப்படின்னு தான் சொல்லுவோம், ஏன்னா அங்கே நம்ம அப்படி தான் பேச முடியும். இறைவனுடைய ஆட்சி, இறைவனுடைய ஆட்சின்னு சொன்னால் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்றுக்குருவாங்க. ஆனால் அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் அவர் சூப்பராக கொடுப்பாரு. எல்லாருமே அந்த இதுலேருந்து வந்தவங்க தான்.
அதுக்கான விளக்கம்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லி புரிவிக்க முடியாது. அதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும் டிஸ்கஷன். விவாதம் செஞ்சோம்னா 2 மணி நேரம் 3 நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு டேட்டா பத்தாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே வந்து இவங்களுடைய அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னர்களின் அந்த முருகனுடைய அந்த வாரிசு தான் அந்த மீன் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுடைய இதுலேயும் மீன் கொடி இருக்கும், ராவணனுடைய இதுலேயும் மீன் கொடி இருக்கும், அப்புறம் பாண்டிய மன்னர்கள்ட்டையும் மீன் கொடி இருக்கும். எப்படி அப்படி வம்சாவளி வருதா? ஸோ அப்போ அதான் பாண்டியர்களின் ஆட்சி, இறையாட்சி. அது அமைய போகுது, இறையாட்சி அமைய போகுது அப்படி சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு மென்ஷன் பண்ணி சொன்னோம்னா கமாண்டில் கேள்வி கேட்பாங்க, பாண்டியர்களின் ஆட்சின்னு சொல்கிறீங்களே, சோழர்களின் ஆட்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் ஒன்று தான். இப்படி பிரிவினையே பார்க்க வேண்டான்றேன். இறையாட்சி அமைய போகுது, இறைவனுடைய ஆட்சி. அதுக்கு நம்ம எல்லாம் தயாராகணும். இப்போ இம்மார்டல் ரூலர்னு வீடியோ போட்டவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். 2வது மீட்டிங் மதுரையில் போட போகிறோம். அப்போ அந்த மீட்டிங்க்கு இம்மார்டல் ரூலர்னு வீடியோ போட்டவங்களில் வந்து அவங்களுக்குள்ள அந்த 10% ஆற்றல் இருக்கும். தான் அப்படின்ற அந்த ஒரு ஆற்றல் இருக்கும். அப்போ அவங்கள போர்ப்படை தளபதிகளாக உருவாக்கிக்கிற வேண்டியதான். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தகுதியானவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பணிகளை கொடுத்தா அவங்க செய்ய போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ கட்சிகள்னா எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்கள ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் எடுத்து பயன்படுத்த வேண்டியதான். எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது இந்தியா முழுக்க, கணக்கு போடுங்க. ஆயிரக்கணக்கான மாவட்டங்கள். அப்போ எத்தனை இடங்கள்ல இருந்து கேரளாலேருந்து ஒருத்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா கேரளாலேருந்து வீடியோ பார்க்குறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இருக்காங்க. மாலத்தீவுலேருந்து கூட ஃபோன் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மலேசியாலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்போ எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டியது மக்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் இருக்க நல்லவங்களை எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். அவங்க நல்லது மட்டுமே செய்யணும். கெடுதலை செஞ்சால் முருகன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், பரம்பொருள் அவரே தண்டிச்சிருவார். அதனால் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா ஒரே தலைவன், அந்த தலைவன் கட்டளையிடுற பணியை வந்து அப்படியே செய்ய வேண்டியது. அந்த தலைவன் யார்? முருகன் தான். முருகன் தானே சொல்லி வச்சிருக்கேன். முருகன்றது யார்? பரம்பொருள். அவர் உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கார், நீங்கள் உணரணும். அதை பற்றி முருகன் நமக்குள்ளே இருக்காருன்றதை பற்றி இன்னொரு காணொலியில் பேசுவோம். அடுத்த நாளைக்கு நான் வீடியோ போடுறேன், முருகனை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வாட்ஸ்அப் குழுவில் கூட ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நமக்குள்ளே முருகன் இருக்காருன்றதை விளக்கம் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எல்லாம் உணர்ந்துருவீங்க. நமக்குள்ளே பரம்பொருளாகிய கடவுள் தான் நம்ம எல்லாம் வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. இறையாட்சி அமைய போகிறது கன்ஃபார்ம். அதை நம்ம வந்து பிடிஎஃப் மாதிரி வாங்கி சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. இந்த இம்மார்டல்னு வீடியோ போட்டவங்க எல்லாருமே வந்து தயாராகிக்கிங்க. உங்களுடைய அந்த இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு ஆட்சி கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்படியே நம்ம அந்த அரசியல் சிஸ்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த அரசியல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நடக்கக்கூடிய அரசியல் வந்து பணம் இருந்தால் தான் அரசியலை செய்ய முடியும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. இறையாட்சி அமல்படுத்திட்டோம்னா இது எல்லாமே சரியாயிடும். இறையாட்சி வந்து அமைய போகிறது இந்த ஆண்டே கன்ஃபார்மாக அமைஞ்சிரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த ஆண்டு. இந்த ஆண்டே கன்ஃபார்ம் தான். இதை வந்து உங்களுக்கு நான் பிப்ரவரி 8க்கு அப்புறம் தெளிவுபடுத்துகிறேன். இந்த ஆண்டா அடுத்த ஆண்டான்றது பிப்ரவரி 8க்கு அப்புறம் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா நமக்கு அப்பப்போ என்ன தகவல் கிடைக்குதோ அதை வச்சு தான் நாம் வந்து சொல்ல முடியும். ஆனால் இறையாட்சி அமைய போகிறது கன்ஃபார்ம் தான். 2025 எலெக்ஷன் தான் 26. அதனால தான் நாங்கள் அடுத்த ஆண்டு சும்மா ஒரு இதுக்காக சொல்லி வைக்கிறோம். ஆனால் கடவுள் நினச்சாருன்னா இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தமிழ்நாட்டோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ ஆட்சியை கலைச்சிட்டு அக்டோபர் மாதம் ஆட்சி அமைக்க வேண்டியது, அவ்வளோதான். பரம்பொருள் முருகன் நினைக்கும் போது ஈஸியாக ஆட்சியை கலைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லையே. என்ன வேணால் நடத்தலாம் அவர் நினச்சார்னா. நொடிப்பொழுது என்ன வேணால் மாற்றுவார். அவ்வளோ ஆற்றல் உள்ள தலைவன் தான் நம்முடைய பரம்பொருளாகிய இறைவன். அவர் வந்து நினச்சாருன்னா என்ன வேணால் செய்வார். அதனால் மனுஷ பயவிலையெல்லாம் ஆட்டம் போடுறதை நிறுத்திட்டு, அரசியல்வாதிகள்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆட்டம் போடுறதை நிறுத்திட்டு பகவான் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக போயிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். அதனால் மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம். ஏன்னா உங்களுக்குள்ளேயும் முருகன் இருக்கார். இன்றைக்கி ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காங்க, ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருன்னா அவருக்குள்ளேயும் முருகன் இருப்பார். ஆனால் அவங்க வந்து பாதை மாறி போயிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து யாராவது இயக்குவாங்க பின்னாடி இருக்கு, இயக்கிக்கிட்டு தேவையில்லாமல். அப்போ முருகனுக்கு எதிராக நீங்கள் பயணித்தா என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. முருகனும் சிவனும் ஒன்று தான், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிவன் சொத்து குலநாசம் பார்த்துக்கோங்க. முருகனும் சிவனும் ஒன்று தான், சிவன் சொத்து குலநாசம். இப்போ வந்து தாவேக தலைவர் இருக்காருன்னா அவர் ஒரு பாதையில் போயிட்டுருப்பார்.
அவர் போகிற பாதை தப்பு. இப்போ நான் கொடுக்குறேன் இந்த வீடியோலையா, அதை பார்த்து அவராவது கொஞ்சம் மாற்றிக்கட்டும். முருகனுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிரான பாதையில் சென்றால் தோல்வி அடைவார். அது உறுதி, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். 100% எங்கள் ஆட்சி அமையும், இறையாட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சூளுரை போடுற இந்த மதுரை மண்ணில் உட்காந்துக்கிட்டு இது கன்ஃபார்மாக நடக்கும். கன்ஃபார்ம் 100% இறையாட்சி அமைவது உறுதி. அனைவரும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. நான் என்னுடைய சேனலில் சொல்லியிருக்கேன், இது கன்ஃபார்மாக 100% இறையாட்சி நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம். 8ஆம் தேதி மீடியாவை நீங்கள் டிவியெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 12 மணிக்கு மேலே. அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி.